ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு நடுவில் மிக முக்கியமான ஒரு கடல் பாதை உள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலும் மெடிட்டரேனியன் கடலும் சந்திக்கும் அந்த இடம்தான் ஜிப்ரால்டர் நீரிணை. வணக்கம் நண்பர்களே, இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். ஜிப்ரால்டர் நீரிணை எங்கு அமைந்துள்ளது, அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். ஜிப்ரால்டர் நீரிணை என்பது ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ள மிக முக்கியமான கடல் நுழைவாயில். இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் மெடிட்டரேனியன் கடலையும் இணைக்கிறது. இந்த நீரிணை ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ நாடுகளுக்கு இடையில் உள்ளது. இதன் குறைந்த அகலம் சுமார் 14 கிலோமீட்டர் மட்டுமே. அதனால் இது உலகின் மிக முக்கியமான கடல் போக்குவரத்து வாயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வர்த்தக முக்கியம். மெடிட்டரேனியன் கடலில் உள்ள நாடுகளுக்கு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு செல்லும் முக்கிய வழி இந்த ஜிப்ரால்டர் நீரிணை மட்டுமே. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சரக்கு கப்பல்கள் இந்த பாதையை பயன்படுத்துகின்றன. இந்த ஜிப்ரால்டர் நீரிணை மிக முக்கியமான தந்திரபூர்வமான கடல் பகுதி. இந்த இடத்தை கண்காணிப்பதன் மூலம் மெடிட்டரேனியன் கடலுக்கு செல்லும் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடியும். அதனால் பல நாடுகளின் கடற்படைக்கும் இந்த பகுதி மிகவும் முக்கியமானது. சிறிய அகலமுள்ள கடல் பாதையாக இருந்தாலும் உலக வர்த்தகம் மற்றும் கடல் பாதுகாப்பில் ஜிப்ரால்டர் நீரிணை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், மேலும் இது போன்ற தகவல்களுக்கு அரண் டிஃபென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.